மாமா, மாப்ள வாங்க, மாப்ள வாங்க, உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க மாப்ள. ரம்யா உட்காருமா. ஏங்க என்னங்க பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க? மாப்பிள்ள வந்திருக்காருல, உட்கார சொல்லுங்க. உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் தா. இருங்க மாப்ள, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம் தா. நாங்க இங்க வந்ததே உங்களை பார்த்து பேசுறதுக்கு தான். நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன், மனசே கேட்கல மாமா. அதான் உங்களை பார்த்து பேசலான்னு கிளம்பி வந்தோம். துரையும் மனோகரும் செஞ்ச தப்பு இந்த அளவுக்கு கொண்டு வந்து விடும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மாமா. அவங்க 2 பேரும் எங்க மாமா? அவனுங்களா? இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லி ஈஸ்வரி 2 பேரையும் விரட்டி அமிச்சிட்டா. எப்படி இருந்த குடும்பம் சிரிப்பா சிரிக்க வச்சுட்டானுங்களே அவனுங்க. அப்புறம் எப்படி அவனுங்கள கூட வச்சுக்க மனசு வரும்? மாமா, இதுக்கு மேல நீங்க இங்கிருந்து கஷ்டப்பட வேண்டாம். கிளம்புங்க மாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் மாமா. என்னை நம்பி வாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். என்ன மாப்பிள்ள, எல்லாத்தையுமே இழந்து ஒண்ணும் இல்லாம நிக்கிறமேன்னு குத்தி காட்டுறீங்களா? ஐயோ மாமா, நம்ம ஒன்னா சேர்ந்து எல்லா பிரச்சனையும் சரி பண்ணலான்னு சொல்றேன். என்ன தப்பா நினைக்கிறீங்களே?